திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அவினாசிபாளையம் பகுதியில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு 8 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அவினாசிபாளையம் காவல்துறையினர் 18 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எனினும் இதுவரையில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் சாதாரண மக்களை பிடித்து குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் சொல்லி அவினாசிபாளையம் காவல்துறையினர் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பழவஞ்சிபாளையம் குறவர் காலனியில் வசித்து வரும் பழங்குடி சமுதாயத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ், விஷ்ணு, செல்வமணி, அர்ஜுன், வீரகுமார், ராஜாமணி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அடித்து துன்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. என் பேர் ஹரிதாஸ். விசாரின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. விசாரிச்சு அவங்க போய்கிட்டு இருந்தேன். ஆனால் போய்கிட்டே இருந்த டைமில் நல்லதுமாக ஃபஸ்ட்டு நல்லதுமாக ட்ரீட் பண்ணாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் நேற்று என்னன்னா விசாரின்னு சொல்லி கூப்பிட்டு போய் என்னை அடிச்சாங்க. உண்மை ஒத்துக்கோ, அவனுக்கு 5 லட்ச ரூபா பணம் தரேன், இல்லைன்னா என்கவுண்ட் பண்ணிடுவேன், கண்ணு வச்சு சுட்டுருவேன் அப்படி சொல்லி என்ன பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். கண்ணு கட்டிட்டு அவனுக்கு கூப்பிட்டு போவோம், ஆட்டோ வண்டி வருவோம், வண்டியில் ஏற்றிட்டு போய் பள்ளம் தாண்டி அவனுக்கு சுடுவோம், நீ ஓடுன்னு தான் அங்கே சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் நானும் இல்லை இதெல்லாம் கொலை ஒத்துக்க முடியாது, நான் சொன்னால் பொண்ணு வீட்டு போடுங்க, நான் கொலை ஒத்துக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன் சார். அப்போ நீங்கள் விசாரிக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் குறிப்பாக ஹரிதாஸ் என்பவருக்கு பெருந்தொளவு பகுதியில் சொந்தமாக வீடு உள்ள நிலையில் திருப்பூரில் ஆட்டோ ஓட்டி வருவதாகவும், நீண்ட தொலைவு என்பதால் சென்று வர முடியாமல் பூங்காநகர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார். நவம்பர் 29ஆம் தேதியன்று பெருந்துறை பகுதியில் இருந்து வீட்டை காலி செய்து பூங்காநகர் பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார். இதனால் அவரை தனியாக அழைத்து அடித்து துன்புறுத்தி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் சொல்வதாகவும் 5 லட்சம் பணம் தருவதாகவும் கூறி காவல்துறையினர் பேசி வருவதாகவும், தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். என் தம்பி குமரனையும் கூப்பிட்டு வருதுங்களா சார்? சரிங்க சார், கூப்பிட்டு வரேன் சார். சார் அதுதான் சார் சொன்னேன், அந்த பையனுக்கு குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கு சார், உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி. ஹரிதாஸுக்கு சார் நேற்று அடிச்சிருக்காங்க சார். ஏன் சார் பொய்யா சொல்ல போறான்? அவனை அடிச்சிருக்காங்க சார். யார் அடிச்சாங்கன்னு தெரியல சார். அவனதான் கண்ணை கட்டி விட்டு அடிச்சிருக்காங்க சார். சார் அவன் அடி வாங்கினவனும் பொய்யா சார் சொல்ல போறான். அப்புறம் வரும்போதே சார் நான் வரேன் சார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் சொல்றான். சரிடா நீ போ, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சார். அது சார் நீங்க தாஸ்தாரா சார்? நீங்க சார் அத நான் சொல்றது கேளுங்க சார். நேற்று மேலே கூப்பிட்டு போனாங்களா சார், அப்போ கண்ணை கட்டி துப்பாக்கியெல்லாம் காட்டி மிரட்டினாங்களா. அவன் பயந்துக்கிட்டு அழுகுறான் சார். அப்ப கண்ணை கட்டி விட்டுட்டு நீங்க துப்பாக்கின்னு சொன்னா அவன் துப்பாக்கின்னு தானே சார் நினைப்பான். சார் என்னத்த சார், நான் தான் சார் சொன்னேன், எல்லாமே காசுக்கான பதிலும் சொல்லிட்டேன். இந்த ஃபைனான்ஸ் எடுத்திருக்கோம், சீட்டு விழுந்திருக்கு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நாங்க எல்லாம் ஒன்னா தான் போவோம்னு நல்லா சார். கேமராலாம் நான் செக்அப் பண்ணிட்டேன் சார். அந்த ரூட்ல 5-6 இடத்துல கேமரா இருக்கு சார். நேத்தே ஒரு சாருக்கு அது எப்படி சார் டைம் எல்லாம் பார்த்துட்டா சார் வண்டி எடுப்போம், போவோம், வருவோம். சாயங்காலம் போல சார் 3 மணிக்கு மேல்பட்டு தான் சார் அவன் கிளம்பி இருப்பான். அந்த 3 மணிக்கு மேல்பட்டு இருக்கிற ரெக்கார்ட் எடுத்து பாருங்க சார். சார் அப்புறம் அந்த 2 ரோடு தான் இருக்கு சார். அததான் சொல்றேன், 2 ரோடு தான் இருக்கு. ஒன்னு நம்ம அந்த கோயில்வெளி ரோடு, ஒன்னு இந்த கொல்லிகாலிப்பாளையம் ரோடு. இந்த 2 ரோடை தவிர வேற ரோடு எங்க சார் இருக்கு வர்றதுக்கு? அதே ரூட்டை தான் சார் என் தம்பி குமரனும் சொன்னான். அந்த ஸ்கூலை ஒட்டி போதில்லக்கா அந்த ரோட்ல தாக்கா நாங்க வந்தோம். அவன் ஒன்னும் தெளிவா பேச மாட்டான் சார். அவன் அதை கூட சார் சரி சார், குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்கோம், ஏத்தி முடிச்சுட்டு வரேன் சார்.
இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சார். எந்த கவர்மெண்ட்? ஆமாம் ஆமாம் சார். ம் சரிங்க.